ஈசனே லிங்கத்திற்கு பூஜை செய்த தலத்தை காண ஆசையா? நவகிரகங்களில் சிறிது உயரமாய் காணப்படும் சந்திரனை காண ஆசையா? உங்களது பிரம்ம அத்தி தோஷம் நீங்க ஆசையா? அப்போது நீங்கள் வரவேண்டிய தலம் கும்பகோணத்திலிருந்து 9 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருவிடைமருதூர் மகாலிங்க சுவாமி திருக்கோயில். 4 தேரோடும் வீதிகளிலும் 4 லிங்கங்களும் மத்தியில் மகாலிங்க சுவாமியும் உள்ள இத்தலம் பஞ்சலிங்க தலமாக விளங்குகிறது. முன்பொரு முறை குரு சந்திரனை சபித்தார். குருவின் சாபத்தால் செல்வம் அனைத்தையும் இழந்த சந்திரன் துர்வாசரிடம் சென்று, சுவாமி, இழந்த அனைத்தையும் பெற ஓர் உபாயம் கூறுங்கள் என்றார். அதற்கு துர்வாசரும், கவலை வேண்டாம், மகாலிங்க சுவாமியை வணங்கினால் எல்லாம் திரும்பப் பெறுவாய் என்றார். உடனே சந்திரன் தனது 27 மனைவியருடன் திருவிடைமருதூர் வந்து சேர்ந்தார். ஆடல் வல்லான் மண்டபத்தில் ஒவ்வொருவரும் ஆளுக்கு ஒரு லிங்கத்தை ஸ்தாபித்து சோம தீர்த்தத்தில் நீராடி சுயம்பு லிங்கத்தை வணங்க ஈசன் மகிழ்ந்து சந்திரனின் சாபத்தை நீக்கி எல்லா செல்வத்தையும் மீண்டும் அளித்தார். சந்திரனின் சாபம் நீங்கிய தலம் ஆகையால் எங்கும் இல்லாத வகையில் இங்கு நவகிரக சன்னதியில் சந்திரன் மற்றவர்களை காட்டிலும் சிறிது உயரமாக காணப்படுகிறார். முன்பொரு முறை அகத்தியர் முதலான முனிவர்கள் பார்வதியை நோக்கி தவம் செய்தனர். நீண்ட நாட்கள் தவம் செய்தும் பார்வதி தேவி காட்சியளிக்கவில்லை. தேவி சிவனிடம் காட்சியளிக்க செல்லலாமா என வினவ, சிவன், நீ முதலில் செல், நான் பின் வருகிறேன் என்றார். தேவி முனிவர்களின் முன் தோன்ற மகிழ்ந்த முனிவர்கள் சிவனையும் காண விரும்பினர். தேவியும் அவர்களுடன் சேர்ந்து தவம் செய்தார். தேவியின் தவத்திற்கு மகிழ்ந்த சிவன் அவர்கள் முன் ஜோதி வடிவிலும் பின்னர் லிங்க வடிவிலும் காட்சியளித்தார். இறுதியாக சிவன் மான் தோலுடன் காட்சியளித்தார். பிறகு சிவன் லிங்கத்திற்கு பூஜை செய்ய ஆரம்பித்தார். அப்பொழுது தேவி, தாங்களே லிங்கத்திற்கு பூஜை செய்யலாமா என கேட்க, முனிவர்கள் லிங்கத்தினை பூஜிக்க மறந்ததால் தான் அப்படி செய்ததாக கூறினார். ஏகநாதர் சன்னதியில் தினமும் காலை 9 முதல் 9:30 மணிக்குள்ளாக ஸ்படிகலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்யப்படுகிறது. மதுரையை ஆண்ட வரகுண பாண்டியன் தனக்கு பிரம்ம அத்தி தோஷம் ஏற்பட்டதும் சொக்கநாதரை வணங்கி பிரம்ம அத்தி தோஷம் போக என்ன செய்ய வேண்டும் என கேட்க, அதற்கு அசரீரி மூலம் திருவிடைமருதூர் சென்று வணங்குவாயாக என்றார். உடனே திருவிடைமருதூர் செல்ல புறப்பட்ட வரகுண பாண்டியனை பின்தொடர்ந்த அந்தணன் ஆவியும் தோஷமும் அவர் கோயிலுக்கு உள்ளே கிழக்கு வாயில் வழியாக செல்லும் பொழுது வெளியே நின்றுவிட்டன. வழிபாடு முடிந்ததும் மேற்கு வாயில் வழியாக வெளியேறுமாறு அசரீரி கூற, அவ்வாறே வரகுண பாண்டியன் வெளியேறினார். அதனால் தோஷமும் ஆவியும் அவரை தொடர முடியாமல் போய்விட்டது. மருதீசரை வணங்கியதால் அவர் வினை அகன்றது. பிரம்ம அத்தி தோஷ நிவர்த்தி காலையில் மட்டும் செய்யப்படுகிறது. மகாலிங்க சுவாமிக்கு எதிரில் உள்ள ஆண்ட விநாயகர் மகாலிங்க சுவாமிக்கு பூஜை செய்வதால் மூலவருக்கு பூஜை முடித்த பின் ஆண்ட விநாயகருக்கு பூஜை நடைபெறுகிறது. வழிபாட்டில் இறுதியாக படித்துறை விநாயகருக்கு பூஜை நடைபெறும். மூகாசூரனை அழித்த பின் தவமிருந்த மூகாம்பிகைக்கு அம்பாள் சன்னதிக்கு அருகில் தனி சன்னதி உள்ளது. அம்பாள் வடிவம் கொல்லூர் மூகாம்பிகையை ஒத்துள்ளது. வைகாசி விசாகத்தன்று அம்பாள் திருக்கல்யாணம் நடைபெறுகிறது. மூகாம்பிகை சன்னதிக்கு அருகில் உள்ள மகாமேருவுக்கு பௌர்ணமி நாட்களில் அபிஷேகம் நடைபெறுகிறது. காருண்யாமிர்த தீர்த்தத்தில் சித்திரை மாத பிறப்பன்று நீராடி இறைவனை வணங்க சகல நலமும் உண்டாகும் என நம்பப்படுகிறது. தைப்பூச சமயத்தில் நடைபெறும் தீர்த்த வாரியம் மிக சிறப்பு வாய்ந்த ஒன்றாகும். திருவிடைமருதூர் ஆலயத்தில் வெளிப்பிரகாரமான அஸ்வமேத பிரகாரத்தில் 7 முறை வலம் வருவது அஸ்வமேத யாகம் செய்த பலனை தரும். அடுத்துள்ள கொடிமுடி பிரகாரத்தில் வலம் வருவது கைலாயத்தை வலம் வந்த பலனையும், பிரணவ பிரகாரத்தில் வலம் வருவது
மோட்சத்தையும் தரும் எனவும் நம்பப்படுகிறது. பிரணவ பிரகாரத்தில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் காது வைத்து கேட்க ஓம் என்ற சத்தம் கேட்கிறது. இப்பிரணவ பிரகார பகுதியில் நாம் எழுப்பும் சத்தம் திரும்பவும் கேட்கிறது. இத்திருவிடை மருதூர் ஆலயத்தின் தல விருட்சமான மருத மரம் அடியில் கிருஷ்ணன் கோயில் உள்ளது. காசிபருக்கு காட்சியளித்த கண்ணன் சிவனை வணங்க எல்லா வளமும் கிட்டும் என கூறினார். இத்தலத்தில் மார்கண்டேயருக்கு அர்த்தநாரீஸ்வரராக சிவன் காட்சியளித்தார். கந்தசஷ்டி சமயத்தில் முருகனுக்கு சிவன் வேல் வழங்கும் நிகழ்ச்சி இத்தலத்தில் நடைபெறுகிறது. பத்திரகிரியாருக்கு முக்தி அளித்த இத்தலத்தில் பட்டினத்தாருக்கு சிவன் பேய்கரும்பு அளித்ததாக கூறப்படுகிறது. காசிக்கு இணையான தலம் தோஷ நிவர்த்தி ஸ்தலம், சந்திர தோஷ நிவர்த்தி ஸ்தலம், நட்சத்திர தோஷ நிவர்த்தி ஸ்தலம் என்றெல்லாம் அழைக்கப்படும் திருவிடை மருதூர் சென்று மகாலிங்க சுவாமியையும் பிரகத் சுந்தர குஜாம்பிகையையும் வணங்கி எல்லா நலமும் பெறுவோமாக.